வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 11/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மின்னணு உற்பத்தி துறை அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் அமெரிக்கா சென்றிருக்கிறாரு முதலீடு இருக்கணும்னு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே சிகாகோவில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா மின்னணு துறைக்காக சார்ந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எத்தனை கோடி கேட்டால் 2666 கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. அந்த நிறுவனம் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம் இந்த தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒப்பந்தம் போடப்படுறாங்க. அதில் 2 நிறுவனம் பேர் ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அந்த நிறுவனத்தை பேர் எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே மட்டும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த திருச்சியிலையும் காஞ்சிபுரம் 2 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே தான் அந்த நிறுவனம் தொடங்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அந்த நிறுவனத்தோட பேர் தெரிஞ்சுங்க. ஜாபில் நிறுவனம் இதுவும் அமெரிக்கா நிறுவனம் தான். அவங்க திருச்சியில் தொடங்க போகிறாங்க. இதுவும் முன்னணி உற்பத்தி சம்மந்தமாக உற்பத்தி பண்ணுற பொருள் கம்பெனி தான் அந்த கம்பெனி. அதே போல் இன்னொரு கம்பெனி ராக்வெல் அப்படி ஆட்டோமேஷன் கம்பெனி. இதுவும் அது ஒரு நிறுவனம். அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க போகிறாங்க. எங்கன்னு கேட்டால் காஞ்சிபுரத்தை தொடங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜாபில் நிறுவனம் திருச்சியில் தொடங்க போகிறாங்க. அதே ராக்வெல் ஆட்டோமேஷன் கம்பெனி காஞ்சிபுரத்தை தொடங்க போகிறாங்க. இப்போ தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இனிமேல் தான் அவங்க தொடங்குவாங்க. ஆனால் இதில் முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2666 கோடி முதலீடு பண்ணிக்கிறாங்க அவங்க. யார் அமெரிக்க நிறுவனம் நம்ம தமிழக அரசுடைய ஒப்பந்தப்படி கையெழுத்திடப்பட்டிருக்கு. 2 பேரும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இனிமேல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நிறுவனம் எங்கே தொடங்குறாங்க மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நிறுவனத்தோட பேர் ஏன்னா மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுவனம் தொடங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு 6 கம்பெனி 7 கம்பெனி அப்படி சொல்லிப்பாங்க. இவ்வளோ முதலீடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஆனால் இந்த திருச்சி காஞ்சிபுரம் இந்த 2 ரொம்ப ஊர் பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால அதை நிறுவனத்தை பேர் தெரிஞ்சு வச்சு ஜாபில் நிறுவனம் திருச்சி, ராக்வெல் நிறுவனம் காஞ்சிபுரம் 2 இடத்துல நிறுவறாங்க. முதலீடு 2மே மின்னணு உற்பத்தி நிறுவனம் தான் 2மே. சரி வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டக்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக நியமனம் பண்ணிக்கிறாங்க. கொலிஜியங்குழு பரிந்துரை பண்ணி அதை ஓகே ஆகி இப்போ நிரந்தரமாக யார் அப்படின்ற பேர் நேம் பண்ணி தெரிஞ்சு வச்சிங்க. விக்டோரியா கௌரி அப்படின்றவங்க, பிபி பாலாஜி அவரோட பேர், அப்புறம் ராமகிருஷ்ணன் கே ராமகிருஷ்ணன் ஒருத்தர், ஆர் கலைமதி, அதுக்கப்புறம் கேஜி திலகவதி. இவங்க எல்லாருமே நிரந்தர நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. கொலிஜிய குழு பரிந்துரை பண்ணிக்கிறாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்து தான். சரி இதுக்கப்புறம் அடுத்து பார்ங்கன்னா ரயில் நிலையம் தரவரிசை வெளியிட்டுக்கிறாங்க. அதாவது முதலீடு எவ்வளோ வருமானம் வருது நிறுவனத்துக்கு அந்த ரயில் நிலையத்தில் அதை வச்சு கணக்கு பண்ணிக்கிறாங்க. அதாவது 3337 கோடி வருமானம் வருது எங்கே புதுடெல்லியுடைய ரயில் நிலையத்தில். 2வது ஹவுரா ரயில் நிலையத்தில் 1692 கோடி வருமானம் வருது. சென்னை சென்ட்ரல் 3வது இடத்துல இருக்குது, 1699 கோடி வருமானம் வருது. இந்த வருமானத்தை அடிப்படையில் தான் இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. வேறு இப்போ சுகாதார வரிசையில் அப்படிலாம் கணக்கு பண்ணாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வருமானம் எவ்வளோ வருமானம் வருது அதை வச்சு தான் இந்த வரிசை எடுத்துக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தரவரிசை ஃபஸ்ட்டு புதுடெல்லி, 2வது ஹவுரா, 3வது சென்னை. இந்த தரவரிசை இந்த அமௌண்ட் கூட தேவையில்லை, இந்த தரவரிசை மட்டும் தெரிஞ்சால் போதும். இது எந்த பேஸ் பண்ணினா வருவாய் அடிப்படையில் தான் இந்த தரவரிசை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதனால் அடிப்படையில் தரவரிசை பண்ணிக்கிறாங்கன்னு முக்கியம். ஏன்னா நீங்கள் இதில் மாற்றிடக்கூடாது. ஏன்னா சுகாதாரத்துக்காக போட்டிருப்பாங்க, லிஸ்ட்டு போடுவாங்க, தரவரிசை போடுவாங்க. அப்புறம் பயணிகள் வருகை இல்லை அந்த டைமிங்கு. இப்போ ஃப்ளைட் ஏரோப்ளேனில் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமில் எடுக்கிறாங்க, அந்த ரிசீவ் ஆகுது, இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அதுமாரி பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த தரவரிசை எதை வச்சு அப்படின்னா வருவாயை வச்சு தான். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை இப்படி ஒரு அறக்கட்டளை ஒன்று தொடங்குறாங்க. அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை டெல்லியில் நடந்திருக்கு. இதில் மோடி அவர்கள் பேசிக்கிறாங்க. முதல் நிர்வாக குழு கூட்டம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த அறக்கட்டளை தொடங்கி முதல் நிர்வாக குழு கூட்டத்தில் யாருக்கு கலந்துக்கிறா, மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அங்கே பேசுகிறார். அவர் தான் ஜஸ்ட் அதை தெரிஞ்சுங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இது அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை முதல் நிர்வாக குழு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்கிறேன் நிறையா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டெல்லியில் நடந்து மட்டும் தெரிஞ்சுங்க, மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அவ்வளோதான், இது மட்டும் போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம் 2025. இதில் நான் ஒரு விஷயம் ஏதாமல் இருக்கிறேன், விளையாட்டுத்துறையை பற்றி ஏதாமல் இருக்கிறேன்.
ஏன் ஏதுன்னு கேட்டால் அது வந்து பரிசு மட்டும் தான் கொடுத்துறாங்க. பாரா ஒலிம்பிக்கில் போட்டி வென்றவங்களுக்கு பரிசு 75 லட்சம், 50 லட்சம், 25 லட்சம் பரிசு மட்டும் கொடுத்துறாங்க. முதல்ல இப்போ தங்கம் வென்றவங்களுக்கு 75 லட்சம், வெள்ளி வென்றவங்களுக்கு 50 லட்சம், வெங்கலம் வென்றவங்களுக்கு 25 லட்சம் அமௌண்ட்டு கொடுத்துறாங்க. அதை பாராட்டு விழா நடத்திக்கிறாங்க. அதை மட்டும் தான் கொடுத்துறாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம நேற்றே பார்த்துறோம் எத்தனை தங்கம் 29 பதக்கம் வாங்கிக்கிறாங்க மொத்தமாக. அதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துறோம், கரண்ட் ஆஃபீஸில் பார்த்தா தெரியும். அவங்களுக்கு அப்படி பரிசு கொடுத்துறாங்க. அதனால தான் அதை மட்டும் ஏறல, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி வாங்க. ககன்யான் திட்டம் 2025. இந்த திட்டம் வந்து 2025 செயல்படுத்தப்படுது. அதாவது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது. இதுதான் வந்து அந்த திட்டத்துக்கான முக்கிய குறிக்கோள். அவங்க போய் 3 நாள் அங்கே இருப்பாங்க. எத்தனை நாள் இருப்பாங்க? 3 நாள் அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 400 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுத்தி அவங்க அங்கே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுதான் அங்கே இது. இப்போ அந்த ராக்கெட் போகிறாங்கல்ல, அது கூட மனிதனும் போகிற மாதிரி செட் பண்ணுற ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த ராக்கெட் இன்ஜின் இதுக்கு முன்னாடியே வந்து கிரியோஜெனிக் அப்படின்ற மிஷின்லாம் வந்து, ஆமாம் அது பேர் கிரியோஜெனிக் தான். அந்த கிரியோஜெனிக் மிஷின்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே வந்து டெஸ்ட் பண்ணி ஓகே ஆயிடுது. இப்போ அந்த மனிதர் போகக்கூடிய அந்த இன்ஜின் பேர் வந்து ராக்கெட் இன்ஜின். அது பேர் வந்து குரு மாதிரி. அந்த மனிதரை உட்காந்து போகிறாங்கல்ல, அதுக்கு அந்த சீட்டோட பேர் வந்து அந்த 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 ராக்கெட் அந்த மிஷினோட பேர் மட்டும் எதுனா குரு மாதிரியா. இதைத்தான் வந்து அவங்க அந்த ராக்கெட் இன்ஜின் அது கூட வச்சுருக்காங்க. அந்த குரு மாதிரின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எங்கிட்ட இதை வந்து 6வது தடையாக சோதனை பண்ணுறாங்களாம். அதே போல் வந்து எங்கே பண்ணாங்கன்னு கேட்டால் திருநெல்வேலியில் காவல் கிணறு மகேந்திரகிரி அந்த இடத்துல தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. டெஸ்ட்டு ஓகே தான் ஆகிருக்கு. 1900 வினாடி இவங்க வந்து வினாடியில் கொடுத்துக்கிறாங்க. 1900 வினாடி இந்த மிஷினை ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 1900 வினாடி வரையும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி செட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதனோட இப்போ ககன்யான் திட்டத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டால் மோகன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இப்போ பார்ப்பீங்களா, சந்திரா திரைக்கு வீரமுத்துவேல் அப்படின்ற சொல்கிறாங்களா. அப்போ இந்த ககன்யான் திட்டத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டால் மோகன்றவர். இதெல்லாம் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதான் சோதனை பண்ணி வந்து 400 கிலோமீட்டர் மேலே வந்து எப்படி இப்போ சோதனை பண்ணணும், எப்படி அந்த மிஷினை ஒர்க் ஆகுது, அந்த ராக்கெட் கூட அந்த இன்ஜினை உட்கார வச்சு ஆடிட்டு போவாங்க. அப்போ அது தனியாக பிரித்து விட்ருவாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜில் தனியாக பிரித்து அந்த ஒர்க் ஆகுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற. ஏன்னா மனிதர்கள் போகிறாங்கல்ல, அதனால் சோதனை மேலே சோதனை அதிகமாக பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, அதனால தான் இப்போ பண்ணி பார்க்குறாங்க. இந்த இதை மட்டும் தெரிஞ்சிச்சு. வேறு ஒன்று 6ஆம் கட்ட சோதனை ராக்கெட் இன்ஜின். அந்த பேர் வந்து குரு மாதிரி சோதனை பண்ணி 1900 வினாடி சோதனை பண்ணிடுறாங்க. இயக்குனர் வந்து மோகன். இதுதான் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு. முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மின்னணு உற்பத்தி துறை தமிழக அரசு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இது வந்து ஜாபி நிறுவனம் திருச்சியும் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் வந்து காஞ்சிபுரத்துலேயும் தொடங்க போகிறாங்க. இந்த ஓரளவு முக்கியமானது. இந்த ஜஸ்ட் இந்த நேம் சென்னை உயர்நீதிமன்ற நேம் மட்டும் தெரிஞ்சுச்சேன், அவ்வளோவா தேவையில்லை. இந்த தரவரிசை தெரிஞ்சு வச்சுங்க. புதுடெல்லி, ஹவுரா, சென்னை இந்த 3 வரிசை வருவாய் அடிப்படையில் இதை ஒன்று தெரிஞ்சுங்க. இது வந்து ஏன் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளைனா இது ஃபஸ்ட்டு ஒரு ஆராய்ச்சிக்காக தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த அறக்கட்டளை பற்றி பார்த்தா அது முதல் நிர்வாக குழு கூட்டம். அதான் மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் முக்கியமானது எங்கே நிற்கிற டெல்லியில் அது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த குரு மாதிரி மனிதரை உட்காந்து போகிறாங்கல்ல, அதனுடைய இன்ஜின் பேர் தான் அந்த குரு மாதிரி. இன்ஜின்னா என்ன, அந்த ஒரு இறங்குற மாதிரி படத்தில் ஒன்று காட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஜின் பேர். அது கூட ராக்கெட் கூட சேர்ந்து போடுறது. அதனால் அந்த ராக்கெட் இன்ஜின் தான் குரு மாதிரி. இதெல்லாம் சோதனை பண்ணி 6வது முறை சோதனை பண்ணி எங்கே சோதனை பண்ணி பார்த்தா திருநெல்வேலி இஸ்ரோவுடைய திருநெல்வேலியில் காவல் கிணறு மகேந்திரகிரியில் அந்த இடத்துல சோதனை பண்ணி பார்த்துறாங்க. 1900 வினாடி டெஸ்டிங் டைம் ஸ்டார்ட் பண்ணி வந்து எண்டிங் வரையும் டைம் எவ்வளோ நாள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்றத 1900 வினாடி கொடுத்துருக்காங்க. இயக்குனர் வந்து மோகன். ககன்யான் திட்டத்தோட இயக்குனர் வந்து மோகன். 2025 செயல்படுத்த போகிறாங்க. இது கொஞ்சம் மும்முரமாக இதை இஸ்ரோ வந்து இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்குது. அதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றத ரொம்ப முழு முயற்சியில் ஈடுபடுறாங்க விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பணுன்றதுக்காக. சரிதானா? இதுதான் வந்து இன்றைக்கான கண்டபஸ். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.